ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நமது காணொலியை பார்க்க விரும்பும் அன்பர்கள் நம்முடைய வீடியோவின் எண்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனில் பிளேலிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் வெளியிடக்கூடிய அத்தனை வெளியீடுகளும் உங்களுக்கு ப்ளே ஆகும். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். கலிநீச மன்னன் தன்னை இகழ்ந்து பேசியதை கேட்டு பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு மீண்டும் அவனுக்கு அறிவுரை வழங்குகின்றார் இறைவன் நாராயணர். அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் அழிந்து போவதை விரும்பாத நாராயணர் அவன் செய்கின்ற பலவிதமான குற்றங்களையும் ஏச்சையும் பேச்சையும் பொறுத்து கொண்டு எப்படியாவது அவனது வாழ்க்கையையும் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக பலவிதமான அறிவுரைகளையும் பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் வழங்குகின்றார். ஆனால் நாம் தாம் இவற்றையெல்லாம் தவற விட்டு கொண்டிருக்கின்றோம். ஆறு பிறவியிலும் அரியே உம்மை போற்றாமல் தூறுமிக பேசி தொழாத பேரானாலும் ஏழாம் பிறப்பில் உம்மை எள்ளளவு தான் நினைத்தால் வாழலாம் என்றவர்க்கு வைகுண்டம் இந்தோனே என்று மக்களின் நல்வாழ்விற்காக இறைவன் நாராயணர் எவ்வளவு கருத்துடனும் கனிவுடனும் செயல்புரிகின்றார் என்பதை தேவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். சான்றோர்களை கொடுமைப்படுத்தி அவர்களிடத்திலே வாங்கும் வரி பணத்தை கொண்டு தானே உனக்கு காலையிலும் மாலையிலும் பூசை செய்கிறேன் என்று கூறிய கலியரசனை பார்த்து நாராயணர் கூறுவார், ஏ மன்னவனே, அப்பாவி சான்றோர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை வயிற்றில் அடித்து அவர்களை பட்டினி போட்டு அவர்கள் உடல் உருக தேடும் தேட்டையெல்லாம் வாங்கி பறித்து கொண்டு வந்து எனக்கு காலையிலும் மாலையிலும் நித்தமும் பூசை செய் என்று என்றைக்காவது நான் உன்னோடு கேட்டேனா? உயர்ந்த சாதிக்காரர்கள் என்கின்ற எண்ணத்தில் பிராமண நம்பூதிரிகளுக்கு நீ கொடுத்தது எனக்கு கொடுத்தது ஆகாது. நான் இங்கு எழுந்தருளிய வேளையில் சமுதாயத்தின் கடைச்சாதி என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த புலட்சி பெண் என் மீது கொண்டிருந்த அளவற்ற பக்தியினால் அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த பழைய சோற்றை எனக்கு நைவேத்தியமாக படைத்ததோடு அவசரத்தில் அவள் தனது எச்சில் கையால் எனக்கு தந்த தீபாராதனையையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேனே அன்றி ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து நீ சேர்த்து வைத்திருக்கும் பணத்தில் செய்த பூசையை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் தெற்கே தலை வைத்து பள்ளி கொண்டிருக்கின்றேன் என்றார் திருமால். அதாவது வாழைப்பழம், பாயாசம், பொங்கல் போன்ற உணவுப் பொருட்களை கொண்டு படையல் போட்டால் அதை இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்வார் என்றுதான் நம்மில் பல பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா தாங்கல்களிலோ அல்லது பதிகளிலோ நாம் தர்ம காரியங்கள் செய்கின்றோம் என்றால் நேர்மையான முறையில் உழைத்து சம்பாதித்த பணத்தில் செய்யப்பட வேண்டும். மேலும் எனக்கு வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு வை, அல்லது அன்னம் சமைத்து வை, அல்லது தின்பண்டங்கள் எதையாவது வாங்கி கொண்டு வை
என்று ஐயா வைகுண்ட பரம்பொருள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. நமது ஐயா வழிபாட்டில்தான் ஐயாவுக்கு நியமிக்கும் பொருட்களை அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் முறை பின்பற்றப்படுகிறது. ஏனென்றால் வந்திருக்கும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதனால் அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைவதைத்தான் பார்த்துத்தான் ஐயா மகிழ்ச்சி அடைகின்றார். அதை தவிர அவருக்கென்று தனியாக படையில் போடுவதை ஐயா ஏற்றுக்கொள்வதில்லை என்கின்ற ஐதீகத்தின் காரணமாகத்தான் இவ்வாறு செய்யப்படுகிறது. ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து சேர்த்த பணத்தில் நீ செய்த பூசை புரஸ்காரங்கள் எவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாராயணர் கூறியதை கேட்டு கடுஞ்சினம் கொண்ட கலியரசன் கூறுவான், ஏ நாராயணரே, நான் தந்த பதார்த்தங்களையெல்லாம் நீ நாவில் வைக்கவில்லை என்றால் எனக்கு வேண்டியவனாக என்னோடு நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு எங்கே போக வேண்டுமோ அங்கே போ என்று இகழ்வாக கூறினான் கலியரசன். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.